அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஒரு ஆரோக்கியமான பதிவு. நம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வலி நிவாரண தைலம் செய்ய போகின்றோம். வாங்க. அதற்கு தேவையானது கற்பூரவள்ளி இலை 10, புதினா இலை 10 எடுத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் 100 மில்லி தேங்காய் எண்ணெய் விட்டு லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வைத்து 4 கிராம்பு சேர்த்து கற்பூரவள்ளி, துளசி இலை, புதினா இலை 10 சேர்த்து சுட செய்யவும். இலை கலர் மாறிய பிறகு பச்சை கற்பூரம் 4 துண்டு சேர்த்து காய்ச்சி இறக்கி ஆறிய பிறகு வடிகட்டி ஒரு பாட்டில் ஊற்றிக்கொண்டு தலைவலி வரும் பொழுது இந்த எண்ணெயை நெற்றில் அப்ளை செய்தால் தலைவலி பறந்து போகும். நெஞ்சு சளிக்கு நெஞ்சில் அப்ளை செய்தால் சளி கரைந்து வெளியில் வந்து விடும். வறுத்த இருமலுக்கு தொண்டில் தடவி விடலாம். இருமல் காணாமல் போகும். மூட்டு வலி, உடம்புலி எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் தடவி கொண்டால் வலி இருக்கிற இடம் தெரியாமல் போகும். மூக்கடைப்புக்கு கையில் இந்த எண்ணெயை தடவி கொண்டு மூக்கில் முகர்ந்து பார்த்தால் மூக்கடைப்பு சரியாகும். குளிக்கும் தண்ணீரில் 1 டீஸ்பூன் விட்டு குளித்தால் உடம்பு வலி எல்லாம் சரியாகும். ஆவி பிடிக்கும் பொழுது ஒரு அரை டீஸ்பூன் விட்டு ஆவி பிடிக்கவும் யூஸ் செய்யலாம். இன்று இந்த எண்ணெயை நம் வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டு நீங்களே தயார் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்கும் நீங்களே ஒரு டாக்டராக மாறலாம். நன்றி.